ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சூரியன், குரு, 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியே பாருங்க, சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ள தற்போது குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையும் சூரியனும் ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ ராசிக்குள்ள 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ராசிக்குள்ள இருக்கிறாங்க. இது பாருங்க உங்களுக்கு நல்ல பண வரவுகளை கொடுக்கும், நல்ல நிர்வாக திறமையை கொடுக்கும், உங்களுக்கு சென்றடமெல்லாம் சிறப்பை கொடுக்கும். ஆனால் ஜென்ம குருங்கிறதுனால கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானம் வேணும், அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. வேலைக்காக டிரான்ஸ்ஃபர் அப்ளை செய்யறதெல்லாம் ஆகாதுங்க ஜென்ம குரு காலகட்டத்தில். அதே போல் மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது, அவசரப்பட்டு விஆர்எஸ் கொடுக்கறது இதெல்லாம் ஆகாதுங்க இந்த காலகட்டத்தில். அப்போ உங்கள் வேலையில் உங்கள் தொழிலில் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில். அதே போல் இந்த மாதம் பாருங்கள், 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 2ஆம் இடத்துல கேது நோக்கி பயணம் செய்வார். இந்த முக்கியமாக ஆகஸ்ட் 20, 23 இந்த நாட்களில் பாருங்க சூரியன் கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ இந்த ஆகஸ்ட் 20, 23 இந்த 4 நாட்களும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க பாருங்க கடகராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும், கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் வரும். அதே போல் இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த நாட்களில் கண்கள் சம்மந்தமாக, பற்கள் சம்மந்தமாக ஏதாவது வைத்தியம் பண்ணணும்னா தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தை. அப்போ நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 20, 23 இந்த நாட்களில் கொடுத்து தான் ஆகணும் கட்டாயமாக அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்கக்கூடாதுங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தவிர்ப்பது நல்லது அப்படிலாம் சொல்லலாம். அதே போல் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். அதே போல் சூரியன் கேது நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கும் பொழுது அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கடகராசிக்காரர்கள் ஆகஸ்ட் 20 to 23. அதே போல் புதன் பகவான் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி மாத ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் ராசிக்குள்ள புதன் வர்றார். அப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரையும் புதன் ராசிக்குள்ள இருப்பார். புதன் ராசிக்குள்ள இருப்பது உங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். அதே போல் கணக்கு, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு புதன் பாருங்க 2ஆம் இடத்துல அமர போறார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து 2ஆம் இடத்துல புதன் வந்து கேது நோக்கி போவார். அப்போ இந்த ஆகஸ்ட் ஒரு 22 தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அவரே 3ஆம் அதிபதிங்கிறதுனால யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது. முக்கியமாக ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது. அதே போல் குடும்பத்தில் அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் ஏதாவது வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலையுயர்ந்த ஏதாவது பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா உஷாராக வச்சுருக்கணும். கடகராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில்
இந்த தேதிகளில் ஆபரணங்கள் எடுப்பதையும் பாருங்கள், புதுசாக எடுப்பதையும் தவிர்க்கலாம். அதே போல் ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு சொல்கிறதும் சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, அடுத்தவங்க விஷயத்தை தலையிடக்கூடாதுங்க. முக்கியமாக ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் ஒரு விஷயத்தை மற்றவர்களிடம் பகிரக்கூடாது. உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லதுங்க. அதே போல் அவரே 12ஆம் அதிபதிங்கிறதுனால கணவன் மனைக்குள்ளேயும் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இரவு நேர வேலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில். அதே போல் சுக்கிரன் இந்த மாதம் நீச்ச நிலையில் பாருங்கள், ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் இடத்துல நீச்சம் இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நீச்சம் பெறுவது ஒன்றும் தவறில்லை. ஏன் அப்படின்னா அவர் பாதகாதிபதி, அதனால் நீச்சம் பெறதுனால ஒன்றும் பெரிய கடுமை இருக்காது. மேலும் சுக்கிரன் 3ஆம் இடத்துல சனி பார்வையில் அமர்றார். 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க. இது பாருங்க, வாகன விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பு தேவை. ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால. அதே போல் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு டக்குன்னு அமையும். அதே போல் புது நண்பர்கள் அமைவாங்க. ஒரு சிலருக்கு காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம். 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால. அதே போல் இந்த 4ஆம் அதிபதி நீச்சம் இருக்கிறார், 8ஆம் அதிபதி பார்க்குறாரு அப்படிங்கும்போது தாயாருடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணுங்க கடகராசிக்காரர்கள். அதே போல் செவ்வாய் பாருங்க, இந்த மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 12ஆம் இடம் நித்திரை ஸ்தானம். அப்போ ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் செவ்வாய் இளைய சகோதரன், இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் செவ்வாய் பூமிக்காரகன், வாகனக்காரகன். அப்போ வாகனம் சம்மந்தமாக ஏதாவது புதுசாக வாங்கணும், இல்லை பழைய வாகனத்தை சரி பண்ணணும் அப்படின்னா பண்ணலாங்க. அதே போல் ஏதாவது பூமி வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யுகம் தரும். பூமிக்காரகன் செலவு ஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுக்கு பூமி சம்பந்தமான செலவுகள் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தாங்க யோகாதிபதி, அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல இருப்பதனால, செவ்வாய் 10ஆம் அதிபதிங்கிறதுனால ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்லாம் சொல்லாங்க. அதே போல் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்க, உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்க, கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சனி வீட்டில் ராகு இருக்கிறார். தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துருங்க. இன்னும் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல சனி இருக்கிற வரையும் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையாருக்கு உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள், உடம்பு வெயிட் ஏறுறது, இல்லைன்னா வெயிட்டு ரொம்ப குறையிறது, இது போன்ற பிரச்சனைகள் தந்தையாருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னா 9ஆம் இடத்தில் கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது 2ஆம் இடத்தில் இருப்பதனால கண்கள் சார்ந்த பிரச்சனை, பற்கள் சார்ந்த பிரச்சனை, அதே போல் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்ருப்பார். மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் 20லேருந்து 25 தேதி வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் கடகராசிக்காரர்கள். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். ஆகஸ்ட் 1, 2, அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 26, 27, 28 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6, 7, 8, ஆகஸ்ட் 11, 12, ஆகஸ்ட் 15, 16, அதே போல் ஆகஸ்ட் 23, 24, 25, 26 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.